ஹாய், இன்றைக்கும் நான் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணது வந்திருக்கு. பார்க்கணுமா? இது கொஞ்சம் வித்தியாசமானது, நீங்கள் கெஸ் பண்ண முடியாது. என்னென்னு பார்க்கலாமா? இன்னும் வர மாட்டேங்குது. வெயிட். நம்ம அவசரப்பட்டு ஏதாவது ஓப்பன் பண்ணி சீக்கிரமாக பார்க்கணும்னு நினைக்கும்போது தான் ஓப்பனிங் ஆகும். இது ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராடக்ட், அதனால தான் இவ்வளோ சீக்கிரமாக ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல். எதனால பாருங்கள், திருப்பியும் அதை ஓப்பன் ஆகுது. பையன் எனக்கு கிண்டல் வச்சுட்டே இருக்கான். இந்த அம்மாவுக்கு அன்பாக்சிங் பண்ணவே தெரியாதுன்னு சொல்லி கிண்டல் வச்சுருக்கான். ப்ராடக்ட் தெரியுது. ஐயோ, அந்த அளவு வராது. போட்டு ஒட்டி வச்சிருக்காங்கப்பா. என்னது இது? ஆக்சுவலி நிறைய பேர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் லவ் பேர்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன்னு. லவ் பேர்ட்ஸுக்காக வாங்கியிருக்கேன். நிறைய பேர் இந்த ப்ராடக்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அவங்க ஃபுட் சாப்பிடும்போது ஃபுல் இடமும் வந்துட்டு ஃபுட்டை வந்து ஸ்கேட்டர் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. அப்போ என்னென்னா, நம்ம உமன் அதெல்லாம் க்ளீனிங் ப்ராசஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். டெய்லி கூட்டி விடுற மாதிரியே இருக்கும். ஸோ அதை தவிர்க்க தான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது எப்படி யூஸ் பண்ணுங்கிறது நான் காமிக்கிறேன். ஓகே, இந்த ப்ராடக்ட்டில் 3 பீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. இது வந்து எப்போவுமே உங்களுக்கு தெரியும், இது மூடி தான். ஓகேங்களா? இது வந்து தான் ஃபுட்டு வேஸ்ட் வந்து கலெக்டர். இது இப்படியே இங்கே மாட்டினா போதும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தான் பேர்டு வந்து ஃபுட்டை எடுத்துக்கும். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே இப்போ நம்ம அதோட ஃபுட்டை வந்துட்டு ரீஃபில் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம செட் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம வெளியூரெல்லாம் போகிறோன்னா இதே மாதிரி ஃபில் பண்ணி வச்சுட்டு போனோன்னா ஃபுட்டு இல்லாமல் பேர்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் அ வெரி குட் ப்ராடக்ட். நான் ஆல்ரெடி ரிவ்யூ பார்த்து தான் இதை வாங்கினேன். ஓகேங்களா? இப்படி தான் ப்ராடக்ட் இருக்க போகுது. இங்கே தான் கிளி வந்து சாப்பிட போகுது. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராஸ் இருக்குன்னா கீழே இருக்கிற பாக்ஸில் கலெக்ட் ஆகிக்கும். ஸோ நோ வேஸ்டேஜ் இன் லவ் பேர்ட்ஸ் ஃபுட். பஜ்ஜி சினிமேல ஸ்பில் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. நம்ம டைமும் மிச்சப்படுத்தலாம். ஓகே.